கிளாஸ் போலாமா? கொஞ்ச நேரம் தான், 20 minutes 30 minutes ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஏன் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு? டெஸ்ட் நம்பர் என்னது? டெஸ்ட் நம்பர் 30 பிராக்டிஸ் மார்க்ல டெஸ்ட் நம்பர் 30 க்ளோஸ் பேசேஜ். ஒரே க்ளோஸ் பேசேஜ் இருந்துச்சா? கொஸ்டின் பார்க்கல, போட்டலாம், நம்பிக்கை இருக்கு எனக்கு, நான் போட்டுறேன். ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு. எத்தனை? 8 10? 10. 10க்குமே அப்போ ஒரு பேசேஜ் தான். அந்த ஒரு பேசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே 10 போடலாம். சரி, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா ஆகலையா? ஆச்சா ஆகலையா? அப்ப ஆன்சரு ஆப்ஷன் தான் கஷ்டமா இருந்துச்சு. சரி, 2 ஆப்ஷன் வந்து நின்றுச்சு. சரி, இந்த டெஸ்ட் ஓகே, ஈஸி கிடையாது. டூவபிளா? 5 கரெக்டா ப்ரோ? மார்க் எத்தனை? 5 மார்க். 6 கரெக்ட் 4 தப்பு. 5 மார்க். பெர்சன்டைல் 87. கரெக்டா? பாருங்க, மெஜாரிட்டி ஆட்களை என்ன பண்ணியாச்சு? ஓவர்டேக் பண்ணியாச்சு. எத்தனை மார்க்? 5.25. இது எத்தனை? 5. 87. 5.25 எத்தனை? 92. அது 87, இது 92. எத்தனை? 9. பெர்சன்டைல் 100 வந்திருக்காது. 99.9. இதுல 9 மார்க் 10 மார்க் எடுத்துட்டாங்கன்னா ராக்கெட் மாதிரி மேல போயிடும். எங்க தப்பு விட்டோங்கிறத பார்க்கணும். டெஸ்ட் 15 minutes யூஸ் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணீங்களா? 10 கொஸ்டினும் போட முடிஞ்சா? டைம் இருந்துச்சா? டைம் இல்லையா? சரி, ஓகே. ஏன் டைம் இல்லை என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைன், ஸ்டாயிக்ஸ். ஸ்டாயிக்னா யாருமா? சொல்லியிருக்கேன்ல, ஸ்டாயிக்னா என்னது? எந்த சிச்சுவேஷன்லயும் மன உறுதியோட அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க பேர் தான் என்னது? ஸ்டாயிக். சரியா? ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் ஒரு படம் இருக்கு, பாத்துருக்கீங்களா? பாத்தீங்கன்னா அதுல ஹீரோவுடைய அப்பா பேர் என்னது? ஸ்டாயிக் தான். படம் பார்க்கலன்னு இப்ப பாத்துறாதீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். 4வது பார்ட் வரைக்கும் வந்துட்டு அது அனிமேஷன் படம் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். தீம் அழகா இருக்கும். நீங்க அந்த படத்துல இருக்கிற அந்த கதைகளை பார்த்துட்டு போயிருங்க, பட் அந்த தீம் சூப்பரா இருக்கும். எல்லாரும் ஒண்ணு சொன்னாலும் இவன் அதை கேட்காம இவன் சொல்றதுதான் கரெக்ட்னு ஒத்த காலில் நின்று அடம் பிடிச்சு இவன் சொன்னது கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணிடுவான். அந்த தீம் தான் நல்லா இருக்கும். அதுல அந்த அப்பா வந்து நல்லா குண்டா இருப்பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த அப்பா வந்து நல்லா குண்டா இருப்பான், அந்த பையன் ஒல்லியா இருப்பான். அவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அவர் தான் ஹெட் மாதிரி. சரிங்களா? அவர் தான் யார் அப்படின்னா ஸ்டாயிக். ஸ்டாயிக்கா இருக்கிறாங்க அப்படின்னா நல்லா பிசிக்கலி அண்ட் மென்டலி எப்படி இருப்பாங்க? ஸ்ட்ராங்கா இருக்கும். பேசிக்கா இந்த ஸ்டாயிக்கா இருக்கிறவங்க அழமாட்டாங்கன்னு சொல்லுவோம். அழாம ஸ்ட்ராங்கா இருக்கிறது யாரு? ஸ்டாயிக். ஸ்டாயிக் அப்படின்னா ஸ்ட்ராங். இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை சொல்லிச்சு. ரேஸ் தேர் கரெக்டா? உங்களுடைய வம்சாவளி எங்க இருந்து வருதா? ஜீனோ ஆஃப் சிட்டி. எவன்னு தெரியல. பூ யாரை ரெஃபர் பண்ணுது? இவரு சப்ஜெக்ட் இருக்கா பின்னாடி? இவரு பிலாசபிக்கல் ஸ்கூல என்ன பண்ணார்? அதான் கேள்வி. இருங்க, கொள்ளலாமா? ஏன் அவர் ஒரு ஸ்கூலா இருக்க முடியாது? அவர் ஒரு பிலாசபர்னு போட்டுதான் போடலாம். ஆனா அவர் ஒரு பிலாசபிக்கல் ஸ்கூலா இருக்க முடியாது. அவர் ஸ்டார்ட் பண்ணாருன்னு போடலாமா? இருங்க, ஃபவுண்டுக்கு 2 மீனிங் இருக்கு. கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு மீனிங், இன்னொரு மீனிங். சூப்பர். ஃபவுண்ட் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்ட். ஃபைண்ட், ஃபவுண்ட் இதுக்கு என்ன அர்த்தம்? கண்டுபிடிக்கிறது. ரைட். ஃபவுண்டட்னா என்ன பண்றது? எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஆன்சர் என்ன பண்ணணும்? எதுக்கு தப்பு? இது நவுன். எனக்கு என்ன வேணும்? verb. இதெல்லாம் ஏன் வராது? இது மீனிங் தப்பு. இதுவும் மீனிங் தப்பு. இம்பக்ட் என்னது? குற்றம் சுமத்தப்பட்ட. கலுமினேட்டட்னா எண்ட் ஆவர். சரி,
இப்ப பாருங்க ஆப்ஷன் எப்படி கொடுக்கான்னு பாருங்க. இதுதான் நல்ல ஒரு கொஸ்டின். ஏன் இங்க பாருங்க, இது ரெண்டுக்கு வித்தியாசத்தை செக் பண்றானா ஒண்ணு. ரெண்டாவது கிராமர் தெரியுமான்னு செக் பண்றானா. எஸ்டாப்ளிஷ்டு கரெக்டாங்க, எஸ்டாப்ளிஷ் கரெக்டா, கரெக்ட், எஸ்டாப்ளிஷ்டு கரெக்ட். ஆனா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தப்பு. ஏன் நவுனு தப்பு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நவுனு தப்பு. எஸ்டாப்ளிஷ்டுங்கிறது வேர்ப். இப்ப நவுனா வேர்பா கிராமர் செக் பண்றான். ஃபவுண்ட் ஃபவுண்டடுக்கு டிஃபரன்ஸ் செக் பண்றான். அடுத்தது என்ன செக் பண்றான், மீனிங் தெரியுமான்னு செக் பண்றான். மீனிங் செக் பண்றான், கிராமர் செக் பண்றான், பக்கத்துல இருக்க வார்த்தையும் செக் பண்றான். எல்லாம் தெரிஞ்சாதான் போட முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தப்பா போட்டவங்க நீங்க. கத்தி கத்தி ஆன்சர்லாம் சொன்னீங்களாடா, வேகத்துல கண்டுபிடிச்சா. ஃபவுண்டுன்னு போட்டீங்களா, ஃபவுண்டு ஃபைண்டு ஃபவுண்டு போட்டீங்க. ஃபவுண்டு தான் இருந்துச்சு. ஃபவுண்டு தானா, ஃபர்ஸ்ட் ஃபவுண்டு போட்டு மாத்திட்டீங்க. சரி ரைட், பாருங்க எல்லாருமே எல்லாம் மாட்டிருக்காங்க, மாட்டிருக்காங்க. இப்ப மாட்டினாங்க பாத்தீங்களா, இவங்க தான் அடுத்த தடவை என்ன பண்ண மாட்டாங்க, இதே தப்ப பண்ண மாட்டாங்க. அதனால மிஸ்டேக்ஸ் எல்லாமே இப்பயே பண்ணிடும். ரைட், பிலோசாபிக்கல் ஸ்கூலை இவர் என்ன பண்ணாரு, கண்டுபிடிக்கலங்க, உருவாக்கினார், எஸ்டாப்ளிஷ் பண்ண. இந்த இடத்துல approximately 300 years before the birth of 300 BC. என்னது பிசி தானடா, பர்த் ஆஃப் கிரைஸ்டுக்கு முன்னாடி 300 வருஷம் தான் பிசி தானே. பிஃபோர் கிரைஸ்ட் பிசி, பிசின்னு சொல்லுவாங்க. இப்போ பிஃபோர் காமன் எரா அப்படின்பாங்க. ஓகே, அடுத்து டேஷ். டேஷ் செனக்கா. செனக்காங்கிற ஒரு பிலாசபர் தான், சரியா. டேஷ் செனக்கா என்ன போடலாம், ஏதோ ஒரு வார்த்தை வந்து யாரு கூட லிங்க் ஆகுது, செனக்கா. இப்ப நான் பின்னாடி ரீட் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா, பின்னாடி என்ன இருக்கு, ஸ்டாய்க்ஸ் தெரியப்படுறாங்க, அதிகமா தெரியப்படுறாங்க. எது வழியா, இன்னைக்கு தெரியப்படுறாங்க. எப்படி, எபிக்டஸ். எபிக்டஸ் உடைய ஒர்க்ஸ்னால இன்னைக்கு இவங்க தெரியப்படுறாங்க. சரியா, எபிக்டஸ். அடுத்த வார்த்தை இருக்கு, அண்ட் எமன்ஸ் விடுதலை பண்ணப்பட்ட அடிமை. விடுதலை பண்ணப்பட்ட அடிமை யாரு, எவங்க, ஸ்டாய்க்ஸா, ஸ்டாய்க்ஸா, இது ஸ்டாய்க்ஸா எபிக்டஸா? எத்தனை பேர் பேசுறாங்க, எத்தனை பேரு, ஒரு ஆள், ஒரு குரூப் கிடையாது. அப்ப இது யார பத்தி பேசுறாங்க அப்படின்னா, இவனை பத்தி பேசுறாங்க. அடுத்தது ரோமன் பிலாசபர் மார்க்கஸ் ஆரீலியஸ். ஆரீலியஸ், மார்க்கஸ் ஆரீலியஸ். சரியா, வீட்டுல ஏதாவது வித்தியாசமான பேர் வைக்கணும்னு சொன்னாங்கன்னா இந்த பேர்லாம் எடுத்து விட்டுருங்க. எபிக்டஸ், மார்க்கஸ் ஆரீலியஸ், செனக்கான்னு சொல்லிடாதீங்க, நம்ம ஊருக்கு செட் ஆகாது. சரி, சென்டென்ஸுக்கு மீனிங் சொல்லுங்க. மீனிங், சென்டென்ஸ் மீனிங். ஏதோ செனக்கா தெரியாது. அடுத்த லைன், இவங்க எல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, யார் வழியா, ஒர்க்னா என்னன்னு தெரியுதாங்க, ஒர்க்ஸ்னா என்னன்னு தெரியுதா, ஒர்க்ஸ்னா என்னது, ஒர்க்ஸ்னா ரைட்டிங்ஸ். ஒர்க்ஸ்னு எழுதினாங்கனாலே ரைட்டிங்ஸ். ஒர்க்னு மட்டும் எழுதுனா, ஒர்க் வந்து அன்கவுண்டபிள் நவுன், வேலை பார்க்கறது. இது வேலை பார்க்கறது கிடையாது, இந்த அடிமையுடைய ரைட்டிங்ஸ். ஒர்க்கா, அந்த வார்த்தை எதை பத்தி பேசு, ஒர்க்க பத்தியே பேசு.
அந்த வார்த்தை யாரை பத்தி? இந்த எபிக்டஸ் தான் யாரு அப்படின்னா அடிமையா இருந்தாரு, அடிமையா என்ன பண்ணாங்க? விடுதலை பண்ண. ரைட், ஓகே. அடுத்தது எதுக்கு? ஏன் எமான்சிபேட்டட் ஸ்லேவ் ஒரு ஆளு தான். அண்ட் எமான்சிபேட்டட் ஸ்லேவ் ஒரு ஆள் தானே. எமான்சிபேட்டட் ஸ்லேவ் இவரா? யாரு? எபிக்டஸ். சரியா? எபிக்டஸ். ஆக்சுவலா இவரா கூட அவர் இருக்கலாம். எபிக்டஸ். சரியா? எமான்சிபேட்டட் ஸ்லேவ் அண்ட் ரோமன் பிலாசபர் எம்பரர் மார்க்கஸ் ஒரிலியஸ். சொல்லலாம்ல இப்படி? சரி, ஆக்சுவலா ஒரு லாஜிக் அப்படி வரும். என்ன இருக்கு அப்படின்னா, இங்க என்ன இருக்கு? த இருக்கு. அப்ப இவரு கம்ப்ளீட்டா வேற ஆள். முன்னாடி இருக்கிறவரு வேற ஆள். எபிக்டஸ் தான் எமான்சிபேட்டட் ஸ்லேவ். பின்னாடி இருக்கிறது எங்க கனெக்ட் ஆகுது? அதான் கேள்வி. அதாங்க மீனிங் என்னதுங்க? இவரையா? மார்க்கஸ் ஒரிலியஸ் தாய்ஸ் தானங்க தெரியும். தாய்ஸ் தானே, அதுதான் கேள்வி. அண்ட் எதை கனெக்ட் பண்ணுதுங்கிறது தான் கொஸ்டின். இது எதுக்கு இப்படி முட்டி மோதும்? இந்த கொஸ்டின் தப்பா போட்ட ஜீவன்கள் எந்தீங்க? and the Stoics are mostly known. அதுதான் தெளிவா சொல்லுங்க. and எதை எதையும் கனெக்ட் பண்ணுது? தப்பா போடுங்க நீங்க. வாய்ஸ் தப்பா போடுங்க நீங்க. என்னது? அதுதான் கேக்குறேன். உட்காருங்க. இவ்வளவு பேர் எஞ்சினா கேள்வி கேட்க முடியாது. கேர்ள்ஸ்ல உட்காருங்க. பாய்ஸ் டீல் பண்ணிட்டு வாங்க. சொல்லுங்க ப்ரோ. இங்க பாருங்க, ஸ்டாய்க்ஸ் தெரியும். எப்படி தெரியும்? ஒர்க்ஸ வச்சு தெரியும். யாருடைய ஒர்க்ஸ வச்சு தெரியும்? எபிக்டஸ் உடைய ஒர்க்ஸ வச்சு தெரியும். எபிக்டஸ் உடைய ஒர்க்ஸ வச்சும் தெரியும். மார்க்கஸ் ஒரிலியஸ் உடைய ஒர்க்ஸ வச்சும் தெரியும். Today by the works of யாருடைய ஒர்க்ஸ்னா? எபிக்டஸ். அடுத்தது இவர் ஒரு பிலாசபர், எமான்சிபேட்டட் ஸ்லேவ். அவர் ஒரு பிலாசபர் தான். அடுத்து இன்னொரு பிலாசபர் யாரு? ரோமன் பிலாசபர் எம்பரர் மார்க்கஸ் ஒரிலியஸ். ஸ்டாய்க்ஸ் பத்தி எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? 2 பேர் எழுதியிருக்காங்க. இது புரிஞ்சா ஆன்சர் வந்துடும். இங்கதான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆப்ஷன்லயுமே போடலாம், ஆப்ஷன்ல போடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் புரியுதா? சென்டென்ஸ் யார பத்தி பேசியிருக்காங்க? ஸ்டாய்க்ஸ் பத்தி. ஸ்டாய்க்ஸ் இன்னைக்கு தெரியும்னா அதுக்கு முத காரணம் இவரு, 2வது காரணம் இவரு. அங்கிட்டு செனக்காக்கு என்ன போட்டிருக்காங்க? ஒரு டேஷ் போட்டு. சரி, இப்ப கண்டிப்பா யாரும் வரமாட்டா. 4 பேர் வரமாட்டதா இருக்கா. சரி, யாரு வருவா? அலாங் என்ன அர்த்தம்? இவருடன் சேர்ந்து. இவருடன் சேர்ந்து. கரெக்ட். யாரோட சேர்ந்து? செனக்கா கூட சேர்ந்து. இவங்களுடைய ஒர்க்ஸ் தெரியணும்னா இன்னும் 2 பேர் இருக்காங்க. இப்ப இவருடன் சேர்ந்து இன்னொரு 2 பேர் வேற. அலாங் வித்னாலே யார் வருவா கூட சேர்ந்து? டுகெதர் வித். சரியா? நீங்க ஆன்சர் இதுக்கு 1, 2 and 4 போட்டீங்கன்னா பரவாயில்ல. பட் ஆக்சுவல் ஆன்சர் 1 and 4 தான் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? ஏன்னா இங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? ஆக்சுவலா நம்ம 3 ஒன்னா தானே படிச்சிருக்கோம். 3 என்னன்னு படிச்சிருக்கோம்? ப்ரிப்போஷன் படிச்சிருக்கோம். இவனோட சேர்ந்து இவன் படிச்சிருக்கோம். சரி, இங்க எந்த வார்த்தை வருதுன்னு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
இங்க ஒருத்தர் இருக்கான், அவங்க கூட இன்னும் 2 பேரை என்ன பண்றோம், ஆட் பண்றோம் அப்படிங்கிற மீனிங். சரியா? சோ இங்க இந்த இந்த டுகெதர் வித்னா ஒன்னா சேர்க்கிறது, அலாங் வித்னாலும் ஒன்னா சேர்க்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் இருக்கான், அவங்க கூட என்ன பண்றோம், ஆட் பண்றோம். இதுல என்ன அர்த்தம் தெரியுமா, எல்லாரையும் மொத்தமா எழுதிடுவோம், இதுலயும் எல்லாத்தையும் மொத்தமா எழுதி. அதனாலதான் 1 and 4 போட்டிருக்காங்க. நீங்க 1, 2 and 4 போட்டிருந்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சரியா? 1, 2 and 4 போட்டிருந்தீங்கன்னா மட்டும் உட்காருங்க. இது வந்து என்னுடைய தவறு கிடையாது. கரெக்டா? ஆளா? ஆள் வரவே வராது, ஆள் வராது. ஆல் டுகெதர் வித்னா என்ன அர்த்தம், மொத்தமா சேர்த்து. முன்னா இங்க இதுக்கப்புறம் ஒருத்தர் தான் இருக்காரு. ஆல் டுகெதர் வித்னா ஆள்னு நிறுத்துங்க, எல்லாத்தையும் சேர்த்து. இங்கிட்டு ஒருத்தர் தான் இருக்காரு, இவரு கூட சேர்ந்து இன்னொரு 2 பேர். அதுதான் நான் சொல்லணுமே தவிர்த்து இங்க எந்த வார்த்தை தப்பு. பாருங்க ஆன்சர் என்னது அப்போ, 1 and 4, 1, 2 and 4 எதுனாலும். சரியா? அப்ப அந்த சென்டென்ஸுக்கு மீனிங் என்னது, இந்த சென்டென்ஸுக்கு மீனிங் என்னது, செனக்கா கூட சேர்ந்து ஸ்டாய்க்ஸ் பத்தி எனக்கு எப்படி தெரியும், இந்த ஆள் எழுதுற ஒர்க்ஸை வச்சு தெரியும், அதுக்கப்புறம் இவங்க எழுதுன ஒர்க்ஸை வச்சு தெரியும். அப்படி இல்லைன்னா இல்லையேங்க. அதான் ப்ரோ, இவருமே இவருடைய ஒர்க்ஸ் தான், இவருனால தெரியுதுன்னா இன்டைரக்ட் என்ன அர்த்தம், அவரு மூலமா எப்படி தெரியும், இவர் வழியா தெரியுறதுங்கிறது கரெக்டு தான். இவர் வழியா தெரியுறதுங்கிறத விட இவருடைய ஒர்க்ஸ் வழியா தெரியுது இன்னும் கொஞ்சம் டீடைல்டா தெளிவா இருக்கும். ஒர்க்ஸ் ஆஃப் 1, ஒர்க்ஸ் ஆஃப் 2, ஒர்க்ஸ் ஆஃப் 1, ஒர்க்ஸ் ஆஃப். சரியா? நெக்ஸ்ட் லைன். சூப்பரா ஈஸியான கொஸ்டின் தானே எடுத்தது. 2வது கொஸ்டின் போட முடியாதா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போடலாம்ல. 3வது பாயிண்ட். Central to their worldview was subject. Subject. Any. சென்ட்ரல் ஒர்க்கா? ரவி கேசில் சொல்லுங்க சப்ஜெக்ட். நீங்களாம் சென்ட்ரல், நீங்க அவங்க மட்டும் சென்ட்ரல் ஒர்க்குங்காங்க. ஏன் நவுன் மறைஞ்சு வந்திருக்கா? சென்ட்ரல் ஒர்க் டு தியர் வேர்ல்ட் வியூ வாஸ் நீடா, அதானே மீனிங். சென்ட்ரல் ஒர்க் டு தியர் வேர்ல்ட் வியூ வாஸ் நீட் தானே மீனிங், இல்லையா? தானே சொல்றீங்க, சென்ட்ரல் ஒர்க் தானங்க சொன்னீங்க. ரீட் பண்ணுங்க. சென்ட்ரல் ஒர்க் டு தியர் வேர்ல்ட் வியூ வாஸ் நீடா, சப்ஜெக்ட். இவர் நீடுங்க, நீங்க நீடு. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, சென்ட்ரல் அட்ஜெக்டிவ். சரியா? சென்ட்ரல சப்ஜெக்டா சொல்லவே முடியாது. ஏன்னா சென்ட்ரல் என்னது, அட்ஜெக்டிவ். சப்ஜெக்ட்ல யார் வருவா, யார் வருவா, நவுன். ப்ரிப்போஷன், ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். வேர்ல்ட் வியூ சப்ஜெக்ட் கிடையாது. இப்போ அவங்க சொல்ற மாதிரி ட்ரை பண்ணுவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒர்க்கை பத்தி தானே பேசுறாங்க. சென்ட்ரல் ஒர்க்கு, ஒர்க்குன்னு போடுறேன் ஏன்னா வாஸ் இருக்கு. சென்ட்ரல் ஒர்க் டு தியர் வேர்ல்ட் வியூ வாஸ் த நீட். அர்த்தம், வேர்ல்ட் வியூக்கு சென்ட்ரல் ஒர்க் வந்து நீடா. என்னது, இவன் தான் சப்ஜெக்ட். இன்வர்ஷன் போட்டிருக்காங்க.
The need was central to their world view. இங்கேயே நம்மளை காலி பண்ணிட்டான். டேஷுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்? சாப்டர் முடிச்சிட்டான். அது எப்படி கொஸ்டினா வருது? அவர் இங்க யோகேஷ் அப்படியா? உட்காருங்க. நீங்க பரவாயில்ல. இவங்க 2 பேரும் கரெக்டா நீட சொல்லிட்டாங்க. இது புரியுதாமா? பார்த்த உடனே யாருக்கும் தெரியாதுமா, இப்ப பார்க்கும்போது தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. நீட் வாஸ் சென்ட்ரல் டு தேர் வேர்ல்ட், ரைட்? இது சப்ஜெக்டா? எதுக்கு நீடு? இது சப்ஜெக்ட பத்தி பேசும்போது கரெக்டா? இது சப்ஜெக்ட பத்தி பேசும்போது என்ன? இது மொத்தமா தாண்டா சப்ஜெக்ட். The need to between what we can and cannot do and waste no time worrying about the latter was central to their world. அவ்வளவுதான். அவங்களை கூப்பிடுங்க. சதீஷ், இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் இன்டர்வியூ எடுக்க சொன்னல. இப்போ இன்டர்வியூ எடுங்க ப்ரோ. இவருக்கு இங்கிட்டு வாசுக்கு எடுங்க, அங்கிட்ட அவங்களுக்கு எடுங்க. ஒரு ரூம் கேளுங்க. ஒரு குரூப் இங்க வச்சு எடுங்க. வந்துட்டு இருக்காங்களா? உள்ள வச்சு ஒருத்தங்க எடுக்கட்டும். கேர்ள்ஸுக்கு எடுங்க, பாய்ஸுக்கு இங்க வச்சு எடுங்க. கேட்டோம். சரி, தேவை இருக்கு. தேவை எதுக்கு இருக்கு? ஏதோ பண்ணணும். எதுக்கு நடுவுல என்ன நம்ம பண்ண முடியும் பாருங்க. ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட் பிட்வீன் அண்ட் என்ன பண்ண முடியும் அண்ட் நாம என்ன பண்ண முடியாது. வாட் வி கேன் கண்ட்ரோல் அண்ட் வாட் வி கேனாட் கண்ட்ரோல். எப்படி எழுதிருக்காங்க பாருங்க பேசேஜ். இங்கிட்டு ஒரு பாதி, இங்கிட்டு இன்னொரு பாதி. வாட் வி கேன் கண்ட்ரோல் அண்ட் வாட் வி கேனாட் கண்ட்ரோல். அது ரெண்டுக்கு நடுவுல என்ன பண்றதுக்கான தேவை இருக்கு? என்ன பண்ணணும்? வித்தியாசப்படுத்தணும். கரெக்டா? எது கண்ட்ரோல் பண்ண முடியும், எது கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு நடுவுல என்ன பண்ணணும்? ஏதோ பண்றதுக்கான தேவை இருக்கு. அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? அதான் கேள்வி. ரெண்டையும் என்ன பண்ணணும்? பிரிச்சுப்பா. சரியா? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஆன்சர் மிஸ் ஆகாது. பிரச்சனை நம்ம இவ்வளவு தூரம் வர்றது கிடையாது. சூப்பர். சரி, அதெல்லாம் வராதுன்னு சொல்லுங்க. என்னடா 2 ஆப்ஷன் தானே இருக்கு. இது 2க்குள்ள சுருக்கிட்டீங்கனாலே போதும். 2க்குள்ள ஃபர்ஸ்ட் சுருக்கினீங்களா? அதான் கேள்வி. சரி, டிஃபரன்ஷியேட் என்ன பண்றது? வேறுபடுத்தி. டிஸ்டிங்விஷ்னால என்ன பண்றது? வேறுபடுத்தி பாருங்க. சரி, இங்க பாப்போம். Differentiate one motor vehicle from another. It has gone so dark that one could not differentiate பண்றதுன்னா என்ன பண்றது? வேறுபடுத்தி பாக்குறது. டிஸ்டிங்விஷ்னால என்ன பண்றது? வேறுபடுத்தி பாக்குறது. என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும்? எல்லாத்துலயுமே ரெண்டுமே வருமாண்டா. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? டிஸ்டிங்விஷ்னா என்னது? டிஃபரன்ஷியேட்னா ரெண்டுமே வேறுபடுத்தி பார்க்கறதுன்னு பார்த்துருக்கோம். டிஃபரன்ஷியேட்னா என்ன அர்த்தம்? 2 வேற வேற விஷயங்கள் இருக்கும். அதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். கரெக்டா? இங்க ரெண்டு விஷயம் இருக்கா? 2 விஷயம் இருக்கா? சரி, இப்ப இங்க பாரு. இட் ஹேட் grown என்ன ஆயிடுச்சு? டார்க் ஆயிடுச்சு. எந்த அளவு டார்க் ஆயிடுச்சு? ஒருத்தனால என்ன பண்ண முடியாது?
என்ன பண்ணி பார்க்க முடியாது? எதை வித்தியாசப்படுத்த முடியாது? வித்தியாசப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு எடுக்கணும்ல. நம்ம கொஸ்டின்ல ரெண்டு இருந்துச்சா? இங்க ரெண்டு இருந்துச்சா? ஒரு மோட்டார் வெஹிக்கிள் ஃப்ரம் இருந்துச்சா? சரி, இங்க இங்க எத்தனை இருக்கு? எந்த விஷயம் மட்டும்தான் இருக்கு? யூனிஃபார்ம் கண்ணுக்கு தெரியல. இதான் நான் சொல்லணும். சென்டென்ஸ்க்கு அர்த்தம் என்னது? டார்க் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு டார்க் ஆயிடுச்சு? என்னால யூனிஃபார்ம பார்க்க முடியல. அந்த மாதிரி தான் மீனிங் தானே வரணுங்க. பார்க்க முடியலன்னு தானே வரணும். 10 the uniform 10 paces தூரம், 10 அடி தள்ளி இருக்கு அப்படின்னா என்னால யூனிஃபார்ம என்ன பண்ண முடியல, பார்க்க முடியலன்ற மீனிங் வரும். கீழே எக்ஸ்பிளேஷன் என்ன கொடுத்திருந்தாங்க? இந்த வார்த்தை இருக்குல்ல, ஒன்ல கொடுத்துருக்க கொஸ்டின்ல பொருந்தும், இங்கேயும் பொருந்தும், இதுலயும் பொருந்தும். டிஃபரன்ஷியேட், டிஃபரன்ஷியேட் என்ன பண்ணுது? ரெண்டு வேற வேற, ரெண்டு வேற வேறன்னா அங்க பொருந்தும். ரெண்டு வேற வேற இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? ரெண்டு வேற வேற இருக்கு. இங்க என்னதான், என்ன மட்டும் தான் இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதனால இந்த இடத்துல மட்டும் என்ன வராதா? டிஃபரன்ஷியேட் வராதா? ஆன்சர் என்னது? டிஸ்டிங்விஷ். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு போட்டுதான் நீங்க மார்க் வச்சுக்கிடுங்க. பட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, டிஸ்டிங்விஷ்க்கு எக்ஸ்ட்ராவா ஒரு மீனிங் இருக்கு. வித்தியாசப்படுத்தி கண்டுபிடிக்கிறது, ஐடென்டிஃபை, ஃபைண்ட் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. ஒண்ணு இல்லைங்க. ஃபர்ஸ்ட் அதுல ரெண்டு இருக்கு, இதுலயும் ரெண்டு இருக்கு, இதுல ரெண்டு இல்லன்னு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கலாம்ல. அங்க ரெண்டு இருக்கு, வாட் வி கேன் டூ அண்ட் கேனாட் டூ. இங்கிட்டும் ரெண்டு இருக்கு, இட்டு வெறுமனே யூனிஃபார்ம் தான் இருக்கு. புரியல. இந்த ரெண்டு அப்படின்னா ஃபில்லர்ஸ் மட்டும் வச்சு போட்டா ரெண்டுமே வரும். ஃபில்லர்ஸ் வச்சு மட்டும் போட்டீங்கன்னா ரெண்டுமே வரும். பிரச்சனையே வந்துட்டு இந்த சின்ன சின்ன டெஸ்ட் எப்படிதான் இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன வார்த்தைகளுடைய வித்தியாசங்கள் இந்த லெவல்ல எடுக்க மாட்டானுங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இவனு கொஸ்டின் எடுக்கிறதுல. சென்டென்ஸா புரிஞ்சுச்சாடா? என்னமா? அடுத்த லைன் சொல்லல. அண்ட் வேஸ்ட் நோ டைம் வரியிங் அபவுட் த லேட்டர் கிடையாது, இது லேட்டர். ரெண்டு விஷயம் இருக்கு. என்ன என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு வித்தியாசப்படுத்திட்டு, எதை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அத பத்தி கவலைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. எந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. எதுக்கு கவலைப்பட்டு? எதை பத்தி? பின்னாடி இருக்கிற விஷயத்தை வச்சு. சரியா? சோ ஸ்டாய்கிசம் உடைய பேசிக்கே இதுதான். ஸ்டாய்கிசம் உடைய பேசிக்கே என்னன்னா, லைஃப்ல ரெண்டு விஷயமா பிடிக்கணும். லைஃப்ல எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா, என்னால இது கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது, என்னால இது கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ரிசல்ட் எப்போ வரும்னு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அந்த கேள்வி மட்டும்தான் நம்ம ஆள் கேட்போம். சரியா? ரிசல்ட் என்ன வரும்னு கண்ட்ரோல் பண்ணலாம், எப்போ வரும் நம்ம கையில கிடையாது. சரியா? நார்மலைசேஷன் உங்க கையில கண்ட்ரோல் எது இருக்கா? இருந்தா கொஞ்சம் சுவிட்ச் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. கிடையாது. ஆனா அதுதான் ஃபீல். லைஃப்ல வித்தியாசப்படுத்த முடிஞ்சிச்சு அப்படின்னா அதிலே உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் சரியாயிடும். கவலைப்பட்டு யூஸ் இருந்துச்சு அப்படின்னா கவலைப்படலாம். நம்ம இந்த விஷயங்களை என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. அப்படிங்கும் போது அதை பத்தி என்ன பண்ண முடியாதா, என்ன பண்ணக்கூடாதா, வரி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதை வித்தியாசப்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் பண்ணவே முடியும்.
என்ன இருக்குல்ல கரெக்ட், அதான் அதான். டு டிஃபரன்ஷியேட் அண்ட் டு வேஸ்ட். டு டிஃபரன்ஷியேட் டு வேஸ்ட். நெக்ஸ்ட் லைன் மட்டும் படிச்சுட்டு முடிச்சிடலாம். இன் அதர் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்னதே திருப்பி சொல்ல போறான். we should dash. நம்ம தாட்ஸையும் பிஹேவியரையும் என்ன பண்ணணும் அதான் கேள்வி. சரியா? யார்கிட்ட? நேச்சர் உடைய கேளுங்க. உள்ள என்னாச்சு? கேர்ள்ஸுக்குள்ள வச்சிரும். வாய்ஸுக்கு எந்த இதுல வைங்க. வெயில் இல்லையா அதுல அதுல வச்சு ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. கேர்ள்ஸுக்கு உள்ள போக சொல்லுங்க. அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. உள்ள போக சொல்லுங்க எல்லாரையும். மோகன் ப்ரோ ரெக்கார்ட் பண்ண சொல்லிருங்க. ஆடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லிருங்க. இன்எலக்டபிள் கோர்ஸ் என்னதுங்க? அவாய்ட் பண்ண முடியாத இன்எலக்டபிள் கோர்ஸ் என்னது? வழி. கோர்ஸ்னா வழி. நம்ம என்ன பண்ணணும்னா நேச்சருடைய தவிர்க்க முடியாத வழியில நம்மளுடைய தாட்ஸையும் பிஹேவியரையும் அலைன் பண்ணணும். சொல்லலாமா? அலைன் பண்ணணும்னு சொல்லாமாங்க. அலைன் என்ன அர்த்தங்க? அதோடைய வழிக்கு நம்மளும் என்ன பண்ணணும்? நேரா கொண்டு வரணும். சோ அலைன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆப்ஷனை பார்க்கலாம். கன்ஃபார்ம் வராது. அலைன்னு தோணுது. ஈஸியா தானே இருந்துச்சு இல்லையா? இது கஷ்டமா? ஈஸி தானே. ஆன்சர் என்னது? ஆன்சர் என்னது? இதுக்கு என்ன அர்த்தம்? கன்ஃபார்ம்னா ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் கன்ஃபார்ம். பேசிக்கா அலைன்ங்கிற மீனிங் தான். என்ன அர்த்தமா? ஒருத்தர் கெட்டவன் இருக்கான், கெட்டது பண்றான் எனக்கு. அப்ப நான் சொல்றேன் என்னது? இன்னொருத்தர் கெட்டது பண்றான், நீ நல்லவன்டா, நீ என்ன பண்ணாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பிஹேவியரை ஃபாலோ பண்ணாத, அவனை மாதிரி பிஹேவ் பண்ணாத, அவன் பிஹேவ் பண்ற அதே லைன்ல பிஹேவ் பண்ணாத. அலைன்ல என்ன அர்த்தம்னா அதே லைன். அலைன் பண்ணி பிஹேவ் பண்ணாதன்னா அவன மாதிரி பிஹேவ் பண்ணாதங்கிறேன். இப்ப இங்க என்ன சொல்றேன்? கன்ஃபார்ம் என்ன அர்த்தம்? என்னுடைய தாட்ஸை பிஹேவியரை நான் என்ன பண்ணணுமா? அதே மாதிரி. எதே மாதிரி? எதே மாதிரிடா? நேச்சருடைய தவிர்க்க முடியாத வழிக்கு நம்ம தாட்ஸையும் பிஹேவியரையும் நாம சரியா? ரைட். நெக்ஸ்ட் லைன் விச்சுனா எதை ரெஃபர் பண்ணுது? தவிர்க்க முடியாத பாதை இருக்குல்ல, என்னது? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் as the Stoics believed நீங்க தான் ஆப்ஜெக்ட் சொன்னீங்க, ஆப்ஜெக்ட் எழுதிட்டேன். ஸ்டாய்க்கு நம்புனாங்க. விச் என்னது? வாசிக்கு சப்ஜெக்ட் யாருங்க? வாசிக்கு சப்ஜெக்ட் இல்லையா? அப்ப விச் எப்படிதான் வந்திருக்கான்?
விச் ஆப்ஜெக்ட் கிடையாது, சப்ஜெக்ட். விச் எதை ரெஃபர் பண்ணுது? கோர்ஸ் இருக்குல்ல, இந்த கோர்ஸ் தான் ஒரு ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லணும். பார்க்க அப்படிதான் தெரியுது, போகும்போது என்ன பண்ணிக்கணும், மாத்திக்கணும். இன்எலக்டபிள் கோர்ஸ் தான் மேஜர் பார்ட்னு யார் நம்புறா? டாய்ஸ் நம்புறாங்க. இந்த இன்எலக்டபிள் கோர்ஸ் தான் மேஜர் பார்ட். எதுக்கு மேஜர் பார்ட்? கை காமிக்கிறேன்னு சொல்றேன். நீங்க 2 பேரும் நீங்க எதுக்கு மேஜர் பார்ட்? ஸ்டாய்க்ஸ் நம்புறாங்க இந்த தவிர்க்க முடியாத வழிதான் ஒரு மேஜர் பார்ட்னு. மீதி இருக்கு மீனிங் சொல்லுங்க. பேட் எங்க இருக்கு? பர்ச்சேஸ்னா பேடா? வைஸ்னா தான் பேடு. வைஸ் இல்லையே. பர்ச்சேஸ்னா ட்ரூவா? ட்ரூவா? வர்ச்சுனா என்னது? வைஸ்னா என்னது? வைஸ்னா குட்டா? வைஸ்ங்க விஐசி, டபிள்யூஐஎஸ்சி இல்ல, விஐசி. நீங்க மீனிங் சொல்லுங்க. வைஸ்னா பேடு, வைஸுக்கு ஆப்போசிட். நீங்க சொல்லுங்க. சென்டென்ஸ் மீனிங் மேஜர் பார்ட்டுக்கு அப்புறம். திருமால் சொல்லுங்க. பல பேர் பேரை மனப்படம் பண்ண தெரியாதவங்க பேரெல்லாம் பிடிச்சோம்னா தான் நம்மளுக்கு ஈஸியா. உங்க பேர்லாம் தெரியும், கவலைப்படாதீங்க. ஸ்டாய்க்ஸ் பிலீவ் பண்றாங்க இன்எலக்டபிள் கோர்ஸ் தான் ஒரு மேஜர் பார்ட். எதுக்கு மேஜர் பார்ட்? எதுக்கு மேஜர் பார்ட்? ஒரே ஒரு வார்த்தை கண்ணுலையும் வாழ்க்கையிலையும் விரல விட்டு ஆடுறோம். என்னது? எந்த வார்த்தை அது? பாட்டு கிடையாது. பாட்டுலாம் உங்களுக்கு தெரியும். யாருடா கண்ணுல விரல விட்டு ஆடுறா? இவன் தான். இவன் யாரு? அது தெரிஞ்சாதான் ப்ரொசீட் பண்ண முடியும். மேஜர் பார்ட் ஆஃப் என்னது? எது? இட் இஸ் வாட். வாட் இட் இஸ் என்னதுன்னா இட் இஸ் வாட். அத மாத்தி எழுதிருக்காங்க. மேஜர் பார்ட் ஆஃப் எது? என்னது? எப்படி இருக்கு? என்னது எப்படி இருக்கு? குட்டா இருக்கவோ இல்ல பர்ச்சேஸா இருக்கவோ? என்னது குட்டா இருக்கிறது? குட்டா இருக்கிறது இல்ல வர்ச்சுவஸ் என்னது? அதுவும் அதே மீனிங் தான். ஆறு போட்டோன்னே பேட் நினைச்சிட கூடாது. குட்டாவோ வர்ச்சுவஸாவோ இருக்கிறதுக்கு என்னது மேஜர் பார்ட்ஸ் அப்படிங்கிறத யார் சொல்லுவா? இன்எலக்டபிள் கோர்ஸ். யாரு இன்எலக்டபிள் கோர்ஸ்? மதர் நேச்சருடைய தவிர்க்க முடியாத ஒரு வழி இருக்குல்ல, அந்த வழிதான் ஒரு மேஜர் பார்ட்ஸ். எதுக்கு மேஜர் பார்ட்? எது நல்லது எது வர்ச்சஸ் அப்படிங்கிறதுக்கு எது மேஜர் பார்ட்டா? மதர் நேச்சருடைய இன்எலக்டபிள் கோர்ஸ். இப்படி யார் நம்புறா? பேசிக்கா என்ன சொல்றாங்க? இயற்கையின் வழியில போங்க. இயற்கையின் வழியிலே நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்? எது வர்ச்சுவஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இயற்கையின் வழியிலே டிராவல் ஆகுங்க. இவ்வளவுதான் ஸ்டோரி. சரியா? டோட்டல் கதை என்ன இருக்கு? நான் யார மாதிரி மாறணுமா? மதர் நேச்சருடைய தவிர்க்க முடியாத வழி ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு நான் என்னைய அலைன் பண்ணிக்கணுமா? அப்படி அலைன் பண்ணிக்கிட்டேன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு யாரை காமிச்சு கொடுத்துருவா? மதர் நேச்சரை காட்டிக்கும். சரியா? என்ன சொல்லுங்க.
சும்மா சொல்லுங்க. கன்வீன்னா கேதர். கேதர் பண்ணணுமா? எதுக்கு கேதர் பண்ணணும்? தாட்ஸ் கேதர் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, பிஹேவியருக்கு கேதர் பண்ணணுமா இல்ல பிஹேவியருக்கு ஒத்த மாதிரி நடந்துக்கணும்? எனக்கு திருப்பியுமே எனக்கு இந்த ஆன்சர் பார்த்த உடனே எனக்கு கன்ஃபார்ம் பண்றது எப்படி அப்படின்னா, என்னைக்குமே நான் சொல்றேன்ல, ஒரு வழியில ஒரு ஆன்சர் தெரியலனா இன்னொரு வழி நம்மளை எழுப்பும். கன்ஃபார்முக்கு 2 தான் ஃபிக்ஸ்டு, அவ்வளவுதான். கன்வீனுக்கு ப்ரொபோஷன் வராது ப்ரோ, ஏன்னா கேதர் பண்றாங்க. எது கேதர் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க, சரியா? கன்ஃபார்ம்னா அலைன் பண்ணணும். எதுக்கு அலைன் பண்ணணும்? 2க்கு அப்புறம் தான் வரும். எதுக்கு அலைன் பண்ணணும்? மதர் நேச்சருடைய இதுக்கு அலைன் பண்ணணும். எதை அலைன் பண்ணணும்? ஆப்ஜெக்ட்ல இருக்கு. பட் எனக்கு கன்ஃபார்முக்கு என்ன வரும் தெரியும்? 2 வரும் தெரியும். ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருது அது. இந்த வார்த்தை வேற, சரியா? இது வேற. இதுதான் என்ன பண்ணுது? அலைன் பண்ணு. இதுக்கு என்ன அர்த்தம்? உறுதிப்படுத்து. டியூஸ்டே தான் கிளாஸ் இருக்கு. ஹோம்ஒர்க்கு சொன்ன ஹோம்ஒர்க்கு கரெக்டா முடிச்சிருங்க.